தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நாளை மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே நடைபெற இருக்கிறது. விஜய் என்ன அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார், புதிய வியூகங்கள் என்ன வகுக்கப் போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான வியூக முடிவுகள் தொடர்பான கணிப்புகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இந்த அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் விஜயின் மாநாடு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்தவரும் உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை பல்வேறு தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் அலசி ஆராயும் அரசியல் நிபுணர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம். தாவேகா மாநாட்டில் இப்போது ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அண்ணாவும் எம்ஜிஆரும் திடீரென கட் அவுட்டில் முளைத்திருக்கிறார்கள். இந்த திடீர் மாற்றம், இந்த கட் அவுட்டுகள் அண்ணா எம்ஜிஆரை முன்னிறுத்துவதற்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. மாலை வணக்கம் கண்ணன். வணக்கம். நன்றி. இதுல நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக அதிமுகவை மிஞ்சுவதற்கோ அதோடு அரசியல் செய்து மேலே வருவதற்கோ பார்க்கிறார் போன்ற ஒரு தலைப்பை நாம் பார்த்தோம். அந்த தலைப்பை நாம் வச்சோம், உங்களுக்கு தெரியும். அதுல என்னன்னா, அந்த தலைப்புல ஒரு மாற்றம் வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் தாவேகா திமுக தான் போட்டி, இங்க அண்ணா திமுக ரோலே இல்லை. ஆனா நீங்கள் தலைப்பில் அதை வச்சிருக்கீங்க, அது பரவாயில்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே எங்கு பார்த்தாலும் பேரறிஞர் அண்ணா கட் அவுட்டும் தந்தை பெரியார் கட் அவுட்டும் இருக்கிறது என்று சொல்லி எம்ஜிஆர் கட் அவுட் அவர் ஆரம்பத்திலே முதல் மாநாடு நடத்தினார் கண்ணன். அப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அந்த மாநாடு ரொம்ப சிறப்பாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாநாட்டில் தந்தை பெரியாருடைய படம் இடம்பெற்றிருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அம்பேத்கர், தந்தை பெரியார், இப்படி 4-5 பேர் கட் அவுட்டை போட்டிருந்தார். அப்பொழுது அதற்கு பின்னாலே சமீபத்திலே பேசும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வளர வேண்டிய கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அவர் துடிப்பாக வெளியே வருகிறார். ஒரு சிங்கநேர் இளைஞர்கள் திரண்டு அவர் பின்னால் வருவதை நாம் காண முடிகிறது. அதை நீங்க தவிர்த்திட முடியாது. அந்த உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். எப்பொழுது பணம் தராமல், அவர்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் அவர்களே தேடி நாடி ஒரு தலைவரை ஆர்வத்துடன் பார்க்க போகிறார்களோ, அப்பொழுது தலைவர் எழுச்சியாக இருக்கிறார். மற்றவர்கள் முன்னால் அவர் தலைவராக நிற்கிறார் என்பது உண்மை. நம்ம பழனிசாமி மாதிரி 200 ரூபாய் கொடுத்து ஆளுகளை கூட்டு போய் நிறுத்தாம அவர் சாரையா வராங்க பாக்கிறதுக்கு, விஜயை பார்ப்பதற்கு வருகிறார். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்திலே பேசும்போது திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் 18 ஆண்டு காலம் பெரும் போராட்டத்திற்கு பின்னர் தமிழ் மொழியை தன்னுடைய சொத்தாக மதித்து அதையே முதலீடாக வைத்து முத்தமிழில் பேசி 18 ஆண்டு காலம் போராடி காங்கிரஸ் கட்சியை வேரோடு பிடுங்கியிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்தது 1967ஆம் ஆண்டு. 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த திராவிட இயக்கத்துடைய அண்ணாவிற்கு பின்னால் ஒரு தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 மீண்டும் ஆட்சி அமைத்தார் என்பதை கோடிட்டு காட்டுகிறார். 67, 77 எப்படி வந்தது என்பதை சமீபத்திலே விஜய் அவர்கள் பேச சொல்ல கண்டோம். அறிக்கையாக எல்லாம் பார்த்தோம். இந்த கட் அவுட்லயே வச்சிருக்காரு. 1967, 77, 26 அப்படின்னு கட் அவுட்லயே வச்சிருக்காரு. பாத்தீங்களா, நான் சொல்லவே இல்லை, இதை நான் பார்க்கவே இல்லை. வரலாறு திரும்புகிறது என்று அந்த ஒரு டேக்லைன் இருக்கு. அந்த வரலாறு திரும்புமா சார்? அண்ணாவோடையும் எம்ஜிஆர் உடவும் அவர் ஒப்பிட்டுக் கொள்வது சரியா? அதான் என்னோட கேள்வி. நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவரை அப்படி ஒப்பிடவும் இல்லை. நான் எம்ஜிஆர் என்று சொன்னாரா? இல்ல இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், மத்தியில விஜய் சார். பாருங்க சார் அந்த கட் அவுட்டை. அதெல்லாம் வச்சுக்கிறேன். ஏங்க, புரட்சி தலைவர் அம்மாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஒரு சின்ன ஒரு பெட்டி சைஸ்ல படத்தை போட்டு எங்க பழனிசாமி எவ்வளவு கட் அவுட்டை வச்சுக்கிட்டு வர்றாரு. அது என்ன நியாயம்? இங்கேயே வளர்ந்து, இங்கேயே இந்த கட்சியால் பிழைப்பு நடத்தி, இந்த கட்சியால் சட்டமன்ற உறுப்பினராகி, இந்த கட்சியால் முதலமைச்சராகி, அமைச்சராகி, இத்தனை பொறுப்புகளில் இருந்த அவரை பெரிதாக பெரிதுபடுத்தி கட் அவுட்டில் போட்டு இந்த இயக்கத்தை வாழ வைத்த தெய்வங்களாக ஏதோ ஒரு ஓரத்தை போடுவதை பார்க்கிறேன்.